ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டில் இருந்து உங்கள் உமர். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம ஒரு செமி ஆட்டோமேட்டிக் மிஷின்ல வாஷ் பண்ணும்போது செய்யற 5 மிஸ்டேக்ஸை பத்தி தான் இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். அதே போல நம்ம பிளாசம் லாண்ட்ரில டொமஸ்டிக் லாண்ட்ரி பிசினஸுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்ல என்னென்ன விஷயம்லாம் கவர் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அயனிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஒரு வாஷிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், எப்படி ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் பண்ணணும், எவ்வளவு லேபர் தேவைப்படும், என்னென்ன மிஷினரிஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறோம். யாருக்கும் நீட் இருக்கு, இந்த ட்ரைனிங் எடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நான் வீடியோவில் என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அந்த கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லாண்ட்ரி பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த வீடியோல போய் பார்த்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மக்களே, பொதுவாகவே நம்ம வீட்டில் டொமஸ்டிக் வாஷிங் மிஷினை வச்சு வாஷ் பண்றோம். அதுல ஒரு 5 மிஸ்டேக் மேஜரா பண்றோம். அதை என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, பொதுவாகவே நம்ம வாஷிங் மிஷின்ல வாஷ் பண்ணுவோம், ஃபில்டரையும் ட்ரைனேஜ் போற ஓசையும் நம்ம கிளீன் பண்ண மாட்டோம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட வாஷிங் குவாலிட்டி அஃபெக்ட் ஆகும். உங்களோட ட்ரெஸ்ல அப்படியே அந்த அந்த ஃபில்டர்ல இருக்கிற ஸ்ட்ரெயின் எல்லாமே பட ஆரம்பிக்கும். வாஷிங் குவாலிட்டி நல்லாவும் இருக்காது. அதே போல ஒரு வெள்ளை வெள்ளையா தெரிஞ்சு துவைச்ச ஃபீலே கிடைக்காது. அதனால எப்பயுமே ப்ராப்பரா ஒரு மந்த்துக்கு வாஷிங் மிஷினோட ஃபில்டரையும் ட்ரைனேஜ் ஓசையும் நீங்க ப்ராப்பரா கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. 2வது மிஸ்டேக் என்ன அப்படின்னா, எப்பயுமே நீங்க வாஷிங் மிஷின்ல வாஷ் பண்ணிட்டு துணியை அப்படியே வச்சிடாதீங்க. வச்சுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, துணியே வச்சுட்டோம்னா துணி தண்ணியோடு இருக்கிறனால ஒரு டேம்ப்னஸ் கிரியேட் ஆகிடும். ட்ரெஸ்ஸே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லு கிரியேட் ஆகிடும். அதே போல அதுல பாக்டீரியா வர்றது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எப்பயுமே நீங்க வாஷ் பண்ணி நீங்க முடிச்சு புளிஞ்சு காய வச்சுட்டீங்கன்னா டைரக்டா வெயில வச்சோ இல்லைன்னா ட்ரைல போட்டு காய வச்சு துணி எடுத்துருங்க. அப்படி ஈரமான துணியை உங்க வாஷிங் மிஷின்ல வச்சிடாதீங்க. 3வது மிஸ்டேக் என்ன அப்படின்னா, எப்பயுமே உங்களோட கேன்வாஸ் ஷூவை வாஷிங் மிஷின்ல துவைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தனியா துவைங்க. ஏன் அப்படின்னா, ஷூல நிறைய மட் இருக்கும், சேரோ இல்லைன்னா செம்மண்ணோ இருந்திருக்கும். அது நீங்க ட்ரெஸ்ஸோட போட்டு வாஷ் பண்ணும்போது ட்ரெஸ்ல படுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ட்ரெஸ்ஸுமே ஸ்பாயில் ஆகிற நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க ஒரு கேன்வாஸ் ஷூவை வாஷிங் மிஷின்ல போட்டு வாஷ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா செப்பரேட்டா போட்டு வாஷ் பண்ணுங்க. 4வது மிஸ்டேக் என்ன அப்படின்னா, எப்பயுமே சுடுதண்ணியை போட்டு எல்லா ட்ரெஸ்ஸையுமே எல்லா டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸையுமே நீங்க துவைக்க கூடாது. சுடுதண்ணி என்னென்ன ட்ரெஸ்ஸுக்கு தேவையோ அதுக்குதான் நீங்க போடணும். ஏன் சுடுதண்ணியை போட்டு வாஷ் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டார்க் கலர் ட்ரெஸ்ஸா இருக்கும்போது சுடுதண்ணி போட்டு வாஷ் பண்ணும்போது ஃபேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால எப்பயுமே ஹாட் வாட்டரை போட்டு துவைக்க கூடாது. தேவைப்படுற ட்ரெஸ்ஸஸ்க்கு மட்டும் தான் நீங்க ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணி மிஷின்ல வாஷ் பண்ணணும். 5வது மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டெயினான ட்ரெஸ்ஸை நீங்க டைரக்டா வாஷிங் மிஷின்ல போட்டு வாஷ் பண்ணா உங்களால ஸ்டெயினை எடுக்க முடியாது. எப்பயுமே நீங்க ஒரு ஸ்டெயினான ட்ரெஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டீ-ஷர்ட் பட்டுருச்சு, அந்த ஸ்டெயினை நீங்க வாஷிங் மிஷின் டைரக்டா போட்டோம்னா ரிமூவ் பண்ண முடியாது. எப்பயுமே ப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் நீங்க அந்த ட்ரெஸ்ஸை வாஷிங் மிஷின்ல போட்டு வாஷ் பண்ணி எடுக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. அதே போல நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லாண்ட்ரி ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.